நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, திரும்பி போயிடலாமா? ஏன்? அது போக போக ரொம்ப இருட்டாயிட்டே இருக்கே. ஓ, இருட்ட பார்த்து உனக்கு பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல, எனக்கு இருட்ட பார்த்தால பயமே இல்ல. அப்ப என்ன பார்த்தா பயமா? உங்களை பார்த்தாதான் எனக்கு சுத்தமா பயமே கிடையாது. சொல்ல போனா எனக்கு எதை பார்த்தா பயம் இல்ல. சூர்யா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, சூர்யா, சூர்யா, சூர்யா எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் வந்துருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்க. பயந்துட்டியா? மோகன், என்ன? அட இவங்களுமா? அப்படின்னா அவங்க மனைவியோட தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு. பசங்களோட விளையாடும் போது சந்தோஷமா இருக்கு. சரிதாங்க, பசங்களோட சேர்ந்து விளையாடுறதே ஒரு சந்தோஷம்தான். அர்ச்சனாவுக்கு நன்றி சொல்லணுங்க. அவதானே இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கிறா. அவதான் பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க. சரி வா, நீ வந்து படுத்துக்க. நீங்க படுத்துக்கங்க. நான் போய் பேரனை ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். நீயும் சாந்தியும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். ராத்திரி பூரா 2 பேரும் அரட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்கல்ல? இல்ல இல்ல, அது சும்மாதான். போயிட்டு வா. இந்த மாதிரி சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காது. ஆனா உங்களுக்கு கோபம் ஒண்ணு இல்லையே? போகாம நீ இங்கேயே இருந்தனால்தான் நான் உன் மேல கண்டிப்பா கோவப்படுவேன். சார், ஒரு 2 நிமிஷம் நீங்க இங்கே இருங்க, ரூமை கிளீன் பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க ஒரு சைன் பண்ணுங்களேன். ஓகே. அட, ஓ, என்னாச்சு? நம்ம ரூம் சாவியை மறந்து நான் கார்டன்லயே வச்சுட்டு வந்துட்டு போல இருக்கு. இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நான் அதுக்குள்ள அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி குழந்தை எப்படி இருக்கான்னு கேக்குறேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் மாடியில எங்க ரூமுக்கு ஃபோன் பண்ணணும். இங்க இருந்து பண்ணிக்கலாமா? இங்க இருந்து பண்ண முடியாது மேடம், அதோ நீங்க அங்க இருந்து பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ. வெல்கம். ஹாய். நீங்க? ஆமா. வாட் a சர்ப்ரைஸ். நீங்க இந்த ரிசார்ட்ல தான் இருக்கீங்களா? தேங்க் யூ once again. ஓ ப்ளீஸ், திரும்ப திரும்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. என்ன பெரிய மனுஷன் ஆக்காதீங்க. குட் நைட். குட் நைட். என்னாச்சு? லைன் கிடைக்கலையா? தெரியல, நான் லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஓ, அண்ணனா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், உங்க ரூம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்தாங்க கீஸ். Thank you. வெல்கம். என்னாச்சு? லைன் கிடைக்க மாட்டேங்குது. சாவி கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. ரூமுக்கு போய் ஃபோன் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. சரி சரி போலாம். கம் வா மோகன். கார்த்திகோட அப்பா வெளியில போகணும்னு பெருசா பிளான் போட்டாரு. ஆனா பெரியவர் முன்னாடி போய் நின்னதுக்கு அப்புறம் அவரால ஒன்னும் பேசவே முடியல. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க ராதிகா இருக்காளே, புதுசா கல்யாணம் ஆகி வந்தப்ப
எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடியே நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பா. அம்மா அட. ராதிகா, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. சரி சரி, இன்னைக்கு நீங்க டான்ஸ் ஆடி காட்டுங்க. இல்ல இல்ல, இப்ப அதெல்லாம் என்னால முடியாது. ஆசைய தானே கேக்குறோம், ஏன் வெக்கப்படுறீங்க? ஒரு தடவை ஆடி காட்டுங்க. ஆமாமா, ஆடி காட்டுமா. ராதிகா கொஞ்சம் ஆடுங்க. கொஞ்சம் ஆடுங்கக்கா. ஆடுவா? ஆ, ப்ளீஸ்க்கா. கொஞ்சம் ஆடுவேன். அங்க பாரு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு நீ சொல்லு. காதலில் மன்னம். ரொம்ப அழகா ஆடுறீங்க ராதிகா. அனன்யா, இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஆமாக்கா, ஆரம்பத்துல இருந்து சந்தோஷமா தான் இருக்கும். என்ன ஒண்ணு, வீட்ல எல்லாருக்கும் முன்னாடி பேசிப்போம். ஆனா இந்த மாதிரி அரட்டை அடிச்சது இல்லையே. அது கரெக்ட் தான். அர்ச்சனா நமக்காக இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கா. நாமளும் அவளுக்காக ஏதாவது செய்யலாமா? ஆமாக்கா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நம்ம அர்ச்சனாக்காக என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆ, செல்லக்குட்டி, எவ்வளவு ஜாலியா இருந்ததுல கார்த்திக். ஞாபகம் இருக்கா என் பர்த்டே அன்னைக்கு ஒன்னு சொன்னீங்க, எந்த ஒரு நாளும் ஸ்பெஷலா இருக்கணும்னா அந்த நாளோட ஆரம்பம் ஸ்பெஷலா இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி தி எண்டும். சோ இப்போ தி எண்ட ஸ்பெஷல் ஆக்கலாமா? ஆ, ஆ, கார்த்திக் நீங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆ, ஆ, என்ன? தேங்க்யூ. யார் அர்ச்சனா? தெரியல கார்த்திக், பூ அனுப்பியிருக்காங்க. கார்டு வேற இருக்கு. யாரு? தெரியல. நக்ஷ் மற்றும் அவனோட அம்மாவுக்காக இந்த பிக்னிக் உடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் அழகாகவும் இனிமையாகவும் செய்ததற்காக உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் 2 குடும்பத்தோட சார்பா உங்களுக்கு எங்களோட ஆசீர்வாதங்கள். நீ ஆசைப்பட்டதை நாங்க செஞ்சிட்டோம் அர்ச்சனா. அதனால இப்ப நாங்க சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். நாங்க சொல்ற முதல் விஷயம், நீ கார்த்திக் டுக்கு 3 பேரும் இன்னும் ஒரு நாள் இந்த ஹோட்டல்லயே இருக்கணும். நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். நாங்க கிளம்புறோம். சீக்கிரம் வந்து எங்களை பாரு. நாங்க எல்லா ரூம்ஸையும் காலி பண்ணிட்டோம். நீங்க ஒரே ஒரு ரூம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த ரூமுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் நான் இப்பவே கொடுத்துறேன். ஓகே. இல்ல இல்ல, மாடல் டவுன் உதய்பூர்ல தான். அங்க ஒரு கோவில் கூட இருக்கு. கோவில் பக்கத்துல ஒரு தெரு இருக்குல்ல, அங்கதான். அட, அங்க ஹோட்டல் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? இது உங்க வேலையா இல்ல ஏன் வேலையா? நான் அட்ரஸ் அனுப்புறேன், நீங்களே அதை கண்டுபிடிச்சுக்கோங்க. அது அங்க ஹோட்டல் இருக்குங்க, அது பேரு மாடர்ன் ஹோட்டல். அங்க ஹோட்டல் இருக்கான், மாடர்ன் ஹோட்டல். அங்க போயிட்டு நீங்களே அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். வெல்கம். நீங்க உதய்பூர்ல தான் இருக்கீங்களா? ஆமா. மாடல் டவுனா? இல்ல, வேலை விஷயமா அடிக்கடி அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். எனிவேஸ், தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். மைசெல்ஃப் சமர். சூர்யா பிரகாஷ். நைஸ் மீட்டிங் யூ. சூர்யா, இங்க வாப்பா. அதோ வந்துட்டேன் பாட்டி. see you. ஷோர். என்ன கார்த்திக் அர்ச்சனாவை இன்னும் காணுமே, ஏன் இன்னும் வரல? அது நாங்க எல்லாருமா ஒரு முடிவு பண்ணிருக்கோம். கார்த்திக் அர்ச்சனாவும் இந்த ஹோட்டல்ல இன்னொரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரட்டுமே. சூர்யா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? ரொம்ப நல்ல வேலையை தான் பண்ணிருக்கீங்க. உங்களோட gift நல்லா இருக்கு. ஆனா எங்களுக்கு இதுல சம்மதம் இல்ல. அம்மா, பெரியம்மா,
நீங்க எல்லாரும் இல்லாம நாங்க இங்க சந்தோஷமா இருப்போம்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த நாளை நிச்சயம் மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இருந்தோம், அதனாலதான். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அர்ச்சனா. ஆமா, நீங்க பண்ணது நல்லா இருக்கா? எல்லாரும் சேர்ந்து தானே வந்தோம். இப்படி தனியா திரும்பி போனா எப்படி? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பஸ்ல என்ஜாய் பண்ணிட்டே போவீங்க. நாங்க தனியா போர் அடிச்சுக்கிட்டு வரணுமா? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் சேர்ந்தே போலாம். ஆமா, நாம எல்லாரும் சேர்ந்து தான் போறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் இருக்குல்ல, அதுவே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதை விட ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கிறதா இல்ல செல்லம்? வாங்க வாங்க வாங்க, பஸ் ரெடியா இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாம். போலாமா? கார்த்திக், ஒரு நிமிஷம். போறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரி, நில்லுங்க. எல்லாரும் வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே எவரிபடி, ஸ்மைல். ரெடி? இன்னொன்னு எடுத்துக்கிறேன். ஸ்மைல். நீங்களும் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சரி சரி, போதும் போதும், கிளம்பலாம் வாங்க, அப்புறம் லேட் ஆயிடும். பாசா வாங்க. வாட செல்லம், நம்ம போலாமா? அண்ணா உட்காருங்க. அர்ச்சனா மாப்ள, நீங்க வந்து இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சூர்யா, உட்காருங்க. நாங்க அங்க உட்கார்ந்துக்கிறோம். பார்ச்சனா. நந்தினி, நாமளும் அவங்க கூடவே பின்னாடி போய் உட்காந்துக்கலாமா? ஓகே. அப்போ அப்படின்னா நம்ம மட்டும் ஏன் இங்க உட்காரணும்? நம்மளும் பின்னாடி போயிடலாம். அட்டடிக்கலாம்ல, வா. இந்த வளையல் எல்லாரும் ஏறியாச்சுல? வண்டி எடுங்க. கோபாலகிருஷ்ணனுக்கு நம்ம பயணம் இனிமே அமையணும்னு வேண்டிக்கோங்க. என்னடி குட்டி, ஜாலியா இருக்கா? எங்களுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இல்லைங்க? மறுபடியும் இதே இடத்துக்கு வரணும். இது ரொம்ப நல்ல இடம். இடத்தை விடு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தோம்ல, அதான் ரொம்ப சந்தோஷம். நீங்க சரியா சொன்னீங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போனாலே அது நமக்கு ஒரு தீபாவளி மாதிரி தான் இருக்கும். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. கார்த்திக், என்ன பண்றீங்க? யாராவது பாத்துட போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன ஹாப்பியா? பாத்தியா, எல்லாரும் ரொம்ப புத்திசாலிங்க. நீ தான் ஸ்பெஷலான இந்த நேரத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ற. இந்த மாதிரி சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்குமா? இத பயன்படுத்திக்க வேண்டாமா?
என்னாச்சு? என்னாச்சு? வண்டியை ஏன் இப்படி ஓட்டுறீங்க? நக்ஷ் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா குழந்தைக்கு ஒன்னும் ஆகலல்ல? நல்லாதாம்மா இருக்கா? அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்லப்பா எனக்கு ஒண்ணும் ஆகல. அம்மா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? மன்னிச்சிருங்க சார், எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லையா? என்னங்க இந்த விஷயத்தை நீங்க முதல்லயே சொல்ல வேண்டாமா? உங்களை வண்டி ஓட்ட விட்டுருக்க மாட்டோமே. உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துலாம் நினைச்சேன் சார். ஆனா இப்ப ரொம்ப தலை சுத்தலா இருக்கு, உடம்புக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி பரவாயில்ல, நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்றோம். இங்க பாருங்க, முதல்ல இவரை உள்ள கூட்டு போங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். இவருக்கு ஏதாவது டேப்லெட் கொடுங்க. டோர் பாத்து பாத்து மெதுவா பாத்து வாங்க. வாங்க வாங்க. எல்லாரும் கேட்டுக்குங்க, டிரைவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. மாணிக்கம், மாத்திரை தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. கொண்டு வரமா? அதான் எடு எடு. அதான் அட கடவுளே, இப்போ இப்போ என்ன பண்றது? வண்டியை யார் ஓட்டுவா? நான் ஓட்டுறேமா. என்னங்க கார்த்திக், வேண்டாப்பா. நீ எப்படிப்பா பஸ் எல்லாம் ஓட்டுவ? வேண்டாம். கார் ஓட்டுற மாதிரி தானே? இல்ல வேண்டாம் மாப்ள. கார்னா சின்னதா இருக்கும், ஆனா பஸ் பெருசா இருக்கே. உள்ள வேற இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. என்ன ஆண்டி நீங்க? அவன் என்ன உங்களை எல்லாரையும் முதுகுல தூக்கிட்டு போறேன்னு சொன்னா? ஸ்டேரிங்க திருப்பினா வண்டி போக போகுது. கார்த்திக், நீ வண்டி ஓட்டுறா, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ பஸ் இல்ல ஏரோப்ளேன் கூட ஓட்டுவ. அப்படின்னா சரி கார்த்திக், கொஞ்சம் பார்த்து நிதானமா ஓட்டணும், ஓகேவா? சரி பெரியப்பா. அட என்ன கார்த்தி சார், இத பாருங்க, உங்களுக்கு எதுவும் புரியலன்னு வச்சுங்க, என்கிட்ட கேளுங்க. இதுதான் ஸ்டேரிங், இதுதான் கியர். அப்ப நீயே ஓட்டேன்டா. அதெல்லாம் வேணாண்டா, அதெல்லாம் முடியாத காரியம். ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பஸ் ஓட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத விஷயம். நீயே ஓட்ட. எப்படி? என்னங்க கார்த்திக் போய் அவனால ஓட்ட முடியுமா? கண்டிப்பா ஓட்டுவான். நல்லபடியா வீடு போய் சேர்ந்தா கார்த்திக்கு மொட்டை அடிக்கிறோம். கார்த்திக், சாரி சாரி, மறுபடியும் இப்படி ஆகாது. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் மாருதி. நல்லபடியா நாங்க வீடு போய் சேரணும்ப்பா. நீதான் காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும். மாணிக்கம், சாப்பிட ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு பசி உயிர் போகுது. எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வரேன். எடு அந்த பழக்கூடிய எடு. எங்கே செல்லும் இந்த பாதை? என்ன கார்த்தி, உனக்கு உடம்புல வலிக்குதா? நான் வேணா பிடிச்சு விடவா? விடுறா. அது மட்டும் இல்லடா, நான் உள்ள போயிட்டு உனக்கு ஏதாவது சாப்பிட அனுப்பி வைக்கிறேன். நீ வண்டி ஓட்டு. ஆல் தி பெஸ்ட். அண்ணி, கார்த்திக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு போய் கொடுங்களேன். ஐயோ அர்ச்சனா, மெதுவா. உங்களுக்கு பசிக்குதா கார்த்திக்? ஆமா பசிக்குதானா? இப்ப சாப்பிட முடியாது. நான் ஊட்டி விட்டா சாப்பிடுவீங்கல்ல? இந்தாங்க. அர்ச்சனா, இப்ப ஊட்டி விடாத, அப்புறம் கவனம் சதறிடும். ப்ளீஸ் இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கார்த்திக், இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிட்டுருங்க ப்ளீஸ். உங்களுக்கு பஸ் ஓட்டலாம் தெரியும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க ரொம்ப நல்ல ஹஸ்பண்டா இருக்கீங்களே. அர்ச்சனா, கொஞ்சம் இங்க வரியா? கார்த்திக்கு கவனம் சதறிடுமா? நீ இங்க வந்து உட்காந்துக்கோ. அம்மா,
உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லைன்னா பூவு இருக்காமா? மறுபடியும் வயித்த பிரட்டுதா உனக்கு? ஆமாங்க இப்பதான். சூர்யா என்னப்பா? அம்மாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுப்பா. இதோ கொடுக்குறேன்ப்பா. மணிக்கண்ணா இருங்க இருங்க இருங்க. ஓகே 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 ஓகே. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இத்துடன் நமது அழகான பயணம் நிறைவடைகிறது. ஐ ஹோப் இந்த பயணத்தை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இதே போல அர்ச்சனா அண்ணி நிறைய பிக்னிக்கை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கோம். இதே போல அடுத்த பயணமும் போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்றீங்க பயணிகளே? நிச்சயமா. அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், இந்த விமானத்தை விட்டு நீங்க ஒவ்வொருத்தரா இறங்கலாம். இப்போ நான் முதல் ஆளா இறங்குறேன். வாங்க.